ஆனால் உண்மையில் ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்கள் நடிக்க கூப்பிட்றீங்க நினச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போகிறேன்னா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்போ நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போகிறேன்னா? அவங்களுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்லை, வருத்தம் எல்லாம் இல்லை. அது போக நான் உங்கள் ஃபேன் இல்லை. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் வார்த்தை சொல்லுவார், அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டால் தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல.
உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன். சொன்னாங்களா? ம். உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல இருந்து தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே? அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம்? நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதில் நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல? என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோவமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? நான் சத்ரபதி படத்தில் நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். இந்த படத்துல அவ, அடுத்த படத்துல நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம், இங்க தானே இருப்பேன். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி.
பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே. மிஸ்டர் ஜிஎம்ஆர், உனக்கு அப்ப பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களையும் நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர்தான். அவர் வார்த்தை சொல்லுவாரு, அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டா தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன், சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க.
ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல இருந்து தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம். நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறத முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதில் நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல. என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோவமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? நான் சத்ரபதி படத்தில் நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்தில் நான் தானே நடிக்கணும். இந்த படத்துல அவ, அடுத்த படத்துல நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம். இங்க தானே இருப்பேன். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்துதான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்ப பேச தெரியும்.
சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர்தான். அவர் வார்த்தை சொல்லுவாரு, அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டா தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமா அரசியலும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. அம்மா, எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன், சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம்.
நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுல நான் நடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல. என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன் வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோபமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? நான் சத்ரபதி படத்தில் நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். இந்த படத்துல அவ, அடுத்த படத்துல நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம், இங்க தானே இருப்பேன். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்ப பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க தான் நடிப்பாங்க. ஓ,
அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. ம், நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர்தான். அவர் வார்த்தை சொல்லுவாரு, அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டா தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமா அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. அம்மா, எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன், சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம். நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறத முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன விடணும்.
உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்போ காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்போ என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். நீங்க போங்க. சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல? என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. ம், உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன் வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோவமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம், நான் சத்ரபதி படத்தில் நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம். இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம், இங்க தானே இருப்பேன். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே. மிஸ்டர் ஜிஎம்ஆர், ம், உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி,
நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் வார்த்தை சொல்லுவாரு, அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போகிற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டால் தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தி அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவன் சக்தி. அம்மா, எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன், சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம். நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன்.
ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல? என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. ம், உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோவமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம், நான் சத்ரபதி படத்தில் நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம். இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம், இங்கே தானே இருப்பேன். ஆனால் உண்மையில் ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே மிஸ்டர் ஜியோமார். ம், உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை,
சந்தோஷம்னு கேட்டால் தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தியே அதுதான். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமான சக்தி. அம்மா எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன், சொன்னாங்களா? ம். உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஷூட்டிங்கில் தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே? அப்போ நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம்? நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதில் நடித்தாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமாக மரியாதையாக வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல? என்ன சக்தி, சரிதானே?
ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. ம், உட்கார். இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோபமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம், நான் சத்ரபதி படத்துல நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம். இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம். இங்கே தானே இருப்பேன். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேனே. மிஸ்டர் ஜிஎம்ஆர், ம், உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி. நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் எஸ்ஆர்எஸ் ஒரு தெரியுமே, உங்க கால் குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபம் எதுவும் இல்லை சக்தி, குழப்பம்தான். அதுவும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் அது. எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் தான் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போற ரகசிய மந்திரம். நான் கேட்டது சந்தோஷத்தை. சந்தோஷம்னு கேட்டா தெரியல. ஏன் திடீர்னு? நடிப்பு தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு நடிங்கிற எண்ணம் மட்டும் போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். நடிப்பு தான் எனக்கு முதல் காதல், அப்புறம் அரசியல். என்னை முன்னகர்த்துற சக்தியே அதுதான்.
நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். சினிமாவும் அரசியலும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அது போக நான் கல்யாணமானவ சக்தி. அம்மா எனக்கு ரொம்ப விசுவாசமானவர் தான். நீங்க போங்க. சரிங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய லட்சியம்லாம் இல்லை தான். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான். நாங்கிற அகங்காரம் தான் என்ன முன்னகர்த்துற விஷயம். ஆனால் நான் விரும்பின ஒன்று என்ன விரும்பாட்டி அந்த அகங்காரம் என்னை என்ன பண்ணும், என்ன பண்ண சொல்லுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன். சொன்னாங்களா? ம். உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம். நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நான் நடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல. என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. உட்கார். இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல?
நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன் வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோவமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம் நான் சத்ரபதி படத்துல நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம் இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம். இங்கே தானே இருப்பேன்.